அந்த பொட்டலத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பவே பாத்துடலாம். நானே ருசிச்சு பார்த்தேன். இது ஒண்ணு மருந்தே இல்ல, இது வெறும் சக்கரை பவுடர் தான். இத நம்ம கிராம மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். நான் ஒல்லி ஆயிட்டேனா இல்லையான்னு உடனே பார்த்து சொல்லுங்க. நீ ஒல்லி ஆகல, போன தடவை இருந்ததை விட 1 கிலோ அதிகமாயிட்ட. இல்ல இல்ல, உன்னுடைய யந்திரம் தான் சரியா இல்ல. யந்திரம் சரியாதான் இருக்கு காளியா. ஹஸ்முக் வைத்தியர் குடுக்கறாரே அந்த மருந்து தான் சரியில்லை. உங்களுக்கெல்லாம் பொறாம, அதனாலதான் என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க. ஆமா, இந்த மருந்த சாப்பிட்டா நாங்களும் புத்திசாலியா மாறிடுவோம், தெரிஞ்சுக்கங்க. கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க, இப்ப நீங்களே வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. வாப்பா, எந்த வியாதிய குணப்படுத்த மருந்து வேணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிட்ட வாங்க, அத காதுலயே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல. வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல, இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. இந்த கம்ப சுத்தறதுல பிரிட்ஜ் எவ்வளவு கை தேர்ந்தவன்னு பாரு. உன்னை குணப்படுத்த மருந்து தரேன், வாங்கிக்க. எனக்கு எந்த மருந்து தேவையில்லை. எனக்கு தேவையான மருந்து என்கிட்டயே இருக்கு. உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு. மருந்தெல்லாம் தேவையில்லை, நாம உடற்பயிற்சி செஞ்சாதான் இளைக்க முடியும். வெள்ள முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன சாங்கோவோட கடை. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒன்னும் பெருசா தெரியல, உள்ளதான் போய் பாப்போமே. உங்கள் எல்லாரையும் நான் சேங்கோவோட கடைக்கு வரவேற்கிறேன்.
உங்க எல்லாருக்கும் எந்த விளையாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் விளையாடாத விளையாட்டு இருக்கா? அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் விளையாடணும். இருந்தா கொடுங்க. அதாவது உங்க எல்லாருக்கும் வித்தியாசமான விளையாட்டை தான் விளையாடணும். இதுவரைக்கும் உலகத்துல பார்க்காத ஒரு விளையாட்டை உங்களுக்கு நான் காட்ட போறேன். அட பரமபதம். அட விளையாடி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வாங்காதீங்க. சரி, காய்கள்லாம் எங்க? அத உருட்டி போடு, அப்ப எல்லாம் புரியும். திடீர்னு என்னாச்சு? நாம எங்க இருக்கோம்? நீங்க எல்லாரும் இந்த சேங்காவோட கடையில தான் இருக்கீங்க. அங்க பாருங்க, அது வழியா தான் நம்ம தப்பிச்சு போகணும். ஏன் பின்னாடியே வாங்க. இப்ப நான் ஒன்ன கவனிக்க போறேன் சாங்கோ. எங்க போயிட்ட பீம்? உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? நான் மகாராஜா கூட தான் இருந்தேன். அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. சரி, நம்ம மகாராஜா என்ன சொன்னாரு? அவர் சொன்னது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. அவருக்கு ஏதோ ஒரு முடி நரைச்சு போச்சா, அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. அதான் குழப்பமா இருக்கு. என்னாச்சு காளியா? உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மகாராஜாவுடைய தலைமுடி எல்லாம் நரைச்சு போயிடுச்சு. என்னது, எல்லா முடியும் நரைச்சு போச்சா? ஆனா நான் பார்க்கும்போது ஒரு முடிதானே நரைச்சிருந்தது. நாம உடனே அரண்மனைக்கு போயாகணும். ஆஹா, அப்ப நான் கேள்விப்பட்டது ரொம்ப ரொம்ப சரிதான். ராஜாவுக்கு வந்திருக்கிறது வயசான வியாதி. இப்ப பாருங்க, இந்த கோல்காலோட இளமை மருந்து ஆச்சரியப்பட வைக்க போகுது. என்னாச்சு பீம், ஏதாவது பிரச்சனையா? அது எல்லாம் சரியா தான் இருக்கு மகாராஜா. ஆனா ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு மகாராஜா. உங்க தலைமுடி மொத்தம் நரைச்சு போயிடுச்சான். என்ன? இல்ல. ஆனா மகாராஜா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்லப்பா. சரி, நீங்க யாரு? என்னோட பேரு கோல்கால். என்னோட லட்சியமே புதுமை. என் மருந்து வியாதியை போக்கும், மீட்டு தரும் இளமை. வியாதியா? இங்க யாருக்கும் எந்த வியாதியும் இல்லையே. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் போக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. என்னது, இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா,
இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பார். எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். ஏன்னா நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன்.